புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வால்வோ பஸ் வந்து எல்லா தொலைதூர தடங்களுக்கும் வந்து வால்வோ பேருந்துகள் இயக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கேரளா ஆகட்டும் சரி, கர்நாடகா ஆகட்டும் சரி, ஆந்திரா ஆகட்டும் சரி. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வால்வோ பேருந்துகள், அதாவது தொலைதூர வால்வோ பேருந்துகள், இந்த ஆம்னி பஸ் வந்து வாங்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பஸ்ஸை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க. அந்த பேருந்துகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பஸ்ஸுக்குள்ள என்னென்னலாம் வசதிகள் இருக்கு, இந்த பஸ்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்படி என்ன வால்வோ பஸ்ஸுன்னு ஹைப் கொடுக்குறீங்களே அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். என்ன மற்ற பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த எஸ்சிடிசி எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்சல், அதாவது பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீல் தான் இருக்கும். மொத்தமாகவே 6 வீல்கள் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்சல், இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வீல்கள் இருக்கும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷனே இருக்காது. ரொம்ப அப்படியே ஒரு கப்பலில் மிதக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பஸ்ஸோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி வருது இந்த பஸ்ஸு. ஸோ இந்த வண்டியோட பாடி ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நல்லா மேலே ஏற்றிக்கலாம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நிற்க போது அப்படிங்கும்போது இந்த மாதிரி இறக்கிக்கலாம். வண்டியோடைய ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 570 லிட்டர். அதாவது இதோடைய மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டருக்கு 3லிருந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி போகும். நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வால்வோ ஆம்னி பஸ் அப்படிங்கிறது வந்து தனியார் ஆம்னி பேருந்துகள் நிறைய வச்சிருந்தாங்க. கொரோனாக்கு முன்னாடி நிறைய பேர் வச்சிருந்தாங்க. ஆனால் கொரோனாக்கு அப்புறம் இதனுடைய இயக்க செலவு எல்லாமே அதிகரிக்கிறது. அதே மாதிரி கொரோனால நிறைய அந்த லாக்டவுன்ல நிறைய லாஸ் ஆனதெல்லாம் நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க. இப்போதான் இந்த வாகனம் தமிழ்நாட்டுக்குரிய எஸ்சிடிசி வந்து வாங்கியிருக்காங்க. பஸ்ஸுடைய ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் ஹாலஜன் எல்இடி லேம்ப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட்டாக இருக்குது. இந்த சைடு வந்து எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஃபாக் லேம்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் கோச் ஆகட்டும் சரி, எம்ஜி கோச் ஆகட்டும் சரி, எந்த கோச்சில் பாடி பில்ட் பண்ணி வந்தாலும் சரி, முன்னாடி 2 கொம்பு வச்சிருப்பாங்க. அதாவது மிரர், ஃப்ரண்ட் மிரர் வந்து சைட் மிரர் பார்க்கறதுக்காக வச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய எஸ்சிடிசி பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அதை கழட்டிடுவாங்க. ஆனால் இந்த பஸ்ஸில் அதை கழட்ட முடியாது. கழட்டினா நல்லா இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வோக்குன்னு பிரத்யேக கொம்புன்னு சொல்லுவாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா 14 மீட்டருக்கு லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆம்னி பஸ் இல்லை பிரகாஷ் கோச் ஆகட்டும் சரி, இல்லை எம்ஜி கோச் ஆகட்டும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆர்இசி பாடி, இந்த மாதிரி எந்த பாடியில் வந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அது வந்து அசோக் லீலாண்டோட தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பீம் மாதிரி அது வந்து இந்த சேசஸோடைய அந்த சேனல் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் கட்டிருக்காது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துக்கலாம். இப்போ பகலில் வண்டி நிற்கிது அப்படின்னா நீங்கள் நிறைய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருக்கலாம். டிரைவர் கிளீனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்க மாட்டாங்க, இங்கே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பஸ் தான் இது. இங்கே சேஸோடைய சேனல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ கீழே வந்து ஒரு 14 மீட்டர் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பைக் ஏற்றிக்கலாம், எவ்வளோ லக்கேஜ் வேணால் அதில் ஏற்றிக்கலாம். இந்த வண்டியோடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் லென்த் இருக்குது. அதே மாதிரி உள்ள சீட் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 51 சீட் இருக்குது. ஸோ இவ்வளோ லென்த்தான ஒரு வண்டியில் 51 சீட் இருக்குங்கிறது எவ்வளோ ஸ்பேசிஸாக இருக்கும் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். பஸ்ஸுடைய வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து எமர்ஜென்சி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரீன் கலர் பட்டன் அண்ட் ரெட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை டோர் க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், எங்கடா வண்டியோட இன்ஜினை காணோம் அப்படின்ட்டு. வால்வோவை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் தான், ரியர் இன்ஜின் தான் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உள்ள ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் கேபினை பார்த்தோம் அப்படின்னா உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டென்ஷன், அதாவது தீயணைப்பு கருவி இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கண்டக்டர் உட்கார்றதுக்கான சீட்டு இங்கே அமைச்சிருக்காங்க.
ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருடைய கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக். நம்மளுடைய சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகட்டும் சரி, இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா டிரைவருக்கு எந்த மாதிரியான சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலாக நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இந்த டிஸ்பிளேல இந்த பஸ்ஸுடைய எல்லா கண்ட்ரோல்ஸும் இந்த இடத்துல நம்ம இந்த செட்டப்பில் நம்ம பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய லைட் ஆகட்டும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஏசி கண்ட்ரோல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் யார் ஏறுறாங்க யார் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது முன்பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த இடத்துலையும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கும் வச்சிருக்காங்க. உள்ள பேசஞ்சர்ஸ் கிட்ட வந்து டிரைவர் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மைக் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ திடீர்னு வந்து பகல் நேரத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, கண்ணு கூசுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சன்ஷேடை வந்து இழுத்து விட்டு மூடிக்கலாம். ஸோ 2 சிசிடிவி கேமரா பார்த்தோம்லவா. ஸோ அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது பேசஞ்சர்ஸ் யார் ஏறுறாங்க, அதே மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்டில் வண்டி போகும்போது ஒரு சிசிடிவி கேமரா, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சிசிடிவி கேமரா. இது வந்து டிரைவரை நோக்கி இருக்கும். இப்போ இன்கேஸ் டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்காரு, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அதே மாதிரி ரியர் கேமராவும் இருக்குது, வண்டி பார்க்கிங் சென்சர். அதே மாதிரி உள்ளேயும் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பயணிகளுடைய சேஃப்டிக்காக இங்கே ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குது. இதில் வந்து டைம், அதே மாதிரி டேட்டு, வண்டியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேக்கு தேவையான செட்டப் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி உள்ள மைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக்குக்கு உண்டான ஆம்பிளிஃபையர் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. வண்டிக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலான சீட் கம்ஃபர்டபுள். அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ வந்து நம்ம புஷ்பேக் சீட்டெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரெஸ்ட்டோட அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட் இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு மேசிவான கிளாஸியான ஒரு நல்ல சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமாகவும் இருக்கும். ஸோ நம்ம இதில் உட்காந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் சாய்ஞ்சு பார்க்கலாம். வண்டி வந்து மல்டி ஆக்சல் அப்படிங்கிறதால நீங்கள் வந்து ஸ்லீப்பரில் படுத்துட்டு போனால் தான் அந்த சுகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு போனாலே அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு அழகான கிரே கலர் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து வெயில் அடிக்கும்போதோ இல்லை நைட்டு தூங்கும்போதோ நம்ம ஃபுல்லாக அது வந்து மூடி விட்டுக்கலாம். உள்ளே வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எதுவுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்டன்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது போக ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரீடிங் லேம்ப் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி விண்ட் இருக்குது. எல்லா பஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸ்களையும் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா விண்டோஸுமே வந்து ஹேமர் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி நம்ம வந்து அந்த ஹேமரை எடுத்து நம்ம வந்து கிளாஸை ப்ரோக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல் பக்கமும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து தூக்கி போடும், வண்டி போகும்போது தூக்கி போடும்பாங்க. ஆனால் இது வந்து மல்டி ஆக்சல் பஸ்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த குண்டுங்குழியில் போனாலும் சுத்தமாக அந்த ஒரு வைப்ரேஷன் எதுவுமே, அந்த ஷேக் எதுவுமே தெரியாது. அப்படி ஸ்மூத்தாக கப்பலில் போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே புஷ்பேக் பண்ணால் இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு சாயலாம் பாருங்கள். ஏன் அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய லக்கேஜே நம்ம உள்ளே வந்து அவ்வளோ போடலாம். அந்தளவுக்கு நிறைய உள்ள ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல உட்காரவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது நம்ம வந்து ப்ரோக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போய்க்கலாம். ஸோ இது வந்து ஹைட்டாக இருக்குது. இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னா இங்கேருந்து ஜம்ப் பண்ண வேண்டி வரும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேடரும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேடரை எடுத்து நம்ம போட்டு வெளியே போய்க்கலாம். லக்கேஜ் இருக்கவங்க ஒரு லக்கேஜை கூட இங்கே வச்சுட்டு உட்காந்துக்கலாம். இல்லைனா பெட்ஷீட் இருந்துச்சுன்னா, இப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்கள ரொம்ப நேரம் மடியில் உட்கார வைக்க முடியலன்னா அப்படின்னா அழகாக கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கலாம். ஆஸ் யூஸ்வலாக எல்லா பஸ்லையும் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே சார்ஜ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜ் போர்ட்.
நம்மளுடைய லக்கேஜ் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல லக்கேஜ் ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த நல்ல ஸ்பேஸாக இருக்குது. அதாவது நம்மளுடைய ஹேண்ட் பேக் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தோம்னா மட்டும் இங்கே வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே வந்து கீழே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுடைய பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறது இருக்குது. இங்கே தான் நம்ம ஹோல்ட் பண்ணி தொங்க விட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து ஒரு பஸ் வந்து ஃபயர் ஆகி நிறைய பேர் வந்து இறந்தாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து ஃபயர் ஆனவுடனே எல்லோரும் வெளியே அதாவது வெளியே தப்பிக்க முடியல, கிளாஸை ப்ரோக் பண்ணி சில பேர் தப்பிச்சாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸே வந்து என்ன இருக்குன்னா, இனி தயாரிக்கக்கூடிய எல்லா பஸ்லையும் வந்து ஃபயர் சேஃப்டி வந்து கம்பல்சரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு டியூப் மாதிரி போயிட்டுருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எங்கேயாவது ஒரு பக்கம் ஃபயர் வந்துச்சு அப்படின்னா ஃபயர் அலாரம் அடித்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே ஆயிரும். பஸ் ட்ராவல் அப்படின்னாலே 90s கிட்ஸ்க்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அந்த பஸ்ஸில் வந்து பாட்டு கேட்டுட்டு அதே மாதிரி படம் பார்த்துட்டே வைப் பண்ணிகிட்டே போகிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2010க்கு முன்னாடி நம்மளுடைய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் எல்லாத்துலேயுமே அந்த கலர் டிவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ திருப்பியும் இந்த வால்வோ பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் டிரைவர் தெரிஞ்சவராக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் பேசி நீங்கள் வந்து அண்ணா இந்த படம் போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நீங்கள் பென்ட்ரைவ் ஏற்றி கொடுத்தீங்கன்னா அழகாக படம் போடுவார். இல்லைனா அவர் போடுற படத்தை நீங்கள் பார்த்துட்டே போகலாம். பாட்டு கேட்டுக்கலாம், எஃப்எம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல வண்டி ரிவர்ஸ் வருது இல்லை முன்னே போகுது அப்படின்னா அந்த சிசிடிவி கேமராவையும் இதில் மாற்றி விட்டாங்கன்னா இதில் நம்ம அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் நம்ம லைவாக பார்த்துக்கிட்டே போகலாம். ஓவராலாக இந்த பஸ்ஸுடைய லுக்கை பார்க்கும்போது ரொம்ப கிளாஸியாக அழகாக வந்து ரொம்ப எலைட்டாக இருக்குது. இதோட குவாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி கலரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மெட்டாலிக் கலர், ரொம்ப ஒரு போஷான ஒரு கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வண்டியில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோடு எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அது எந்த வகையில் பார்த்தாலும் அது டிசைன் மாதிரியே தெரியல, ஒரு நேர்த்தியாகவும் இல்லை. ஆனால் எல்லா பஸ்லேயும் இது மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி எஸ்சிடிசியில் வந்து கிரீன் கலரில் ஒரு பஸ் விட்டுருப்பாங்க. அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க. அதே டிசைனை வந்து எல்லா பஸ்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ டிஎன்எஸ்டிசியில் எல்லோ கலர் பஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு கீழே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வெள்ளை கலர் டிசைன் தான் எதுக்குன்னு புரியல. மற்றபடி வண்டியோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. அண்ட் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், வண்டி வந்து கலராக விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கர்நாடகா பஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸுக்குமே, அதாவது வால்வோ பஸ்ஸுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாரி சர்வீஸு, பல்லக்கு இந்த மாதிரியான பேர்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கும் இந்த வால்வோக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு நேம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.